டிஜிட்டல் எதிர்காலத்தை வடிவமைத்து வரக்கூடிய யுமேஜனின் 4வது மாநாட்டை தொடங்கி வைப்பதிலே நான் பெருமை அடைகிறேன். சொல்லும் போதே தெரியும், நாம் ஆட்சிக்கு வந்த பின்புதான் இந்த மாநாட்டை நடத்த தொடங்கணும். அது இன்றைக்கு மிக பிரம்மாண்டமாக நடைபெறுவது மகிழ்ச்சி அளிக்கிறது. தமிழ்நாட்டின் தொழில்நுட்ப வளர்ச்சி பயணத்தில் ஒரு முக்கியமான தருணமா இந்த 2 நாள் மாநாடு அமையும் என்று நான் நம்புகிறேன். இன்று நாளையும் நடைபெற இருக்கக்கூடிய மாநாடு எந்த தலைப்பில் செஷன் ஏற்பாடு பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தேன். கடைகோடி பகுதியும் டிஜிட்டல் ஹெல்த் கேர் மூலமா சென்றடைவது, கேமிங் துறையில் தமிழ்நாட்டை முக்கிய மையமாக முன்னேற்றுவது, வாட்ஸ்அப் கவர்னன்ஸ் தொடக்கம், அறம், பரிவு மற்றும் ஏஐ, தொழில்நுட்ப புரட்சியை பெண்கள் வழிநடத்துவது, இப்படி பல தலைப்புகள் எல்லாமே தற்காலத்துக்கு தேவையானதா, ரொம்ப ரெலவெண்டா இருக்கு. தொழில்நுட்ப வளர்ச்சியில தமிழ்நாடு மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் ஒரு படி முன்னால இருக்கும்னு நினைப்பேன். அதை நிறைவேற்றுவது போல இந்த மாநாடு அமைஞ்சிருக்கு. நவீனத்தை நோக்கிய பாய்ச்சல், சமூக சமநிலை, அனைவருக்குமான வளர்ச்சின்னு திராவிட மாடல் அரசின் தொலைநோக்கு பார்வையை பிரதிபலிக்கிற வகையில் இமேஜின் தமிழ்நாடு 2026 மாநாட்டை ஏற்பாடு செஞ்சிருக்க நம்முடைய மாண்புமிகு தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறையினுடைய அமைச்சர் திரு PTR பழனிவேல்ராஜன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். அமைச்சர் PTR அவர்களை பற்றி சொல்லணும்னா, தமிழ்நாட்டை முன்னேற்ற பாதையில் அழைச்சிட்டு போகணும்னு தொலைநோக்கு பார்வையோடு செயல்பட்டு வரக்கூடியவர். இந்த மாநாடு தொடர்பாகவும் வீடியோக்களை வெளியிட்டு இதோட நோக்கம் எல்லாருக்கும் சென்று சேரும்படி முயற்சிகள் எடுத்தார். அரசியலையும் கடந்து நம்ம மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் ஒரு வழிகாட்டியாக இருக்கிறார். இப்போ கூட உலகம் உங்கள் கையில் நிகழ்ச்சியில் மாணவர்களுடைய சந்தேகங்களுக்கு எல்லாம் தெளிவான விளக்கங்களை தந்தார். எந்த சிக்கலான விஷயமாக இருந்தாலும், விவாதமாக இருந்தாலும் ரொம்ப எளிமையா, லாஜிக்கா நம்ம தரப்பை விளக்கி எதிர்த்தரப்பை திக்கு முக்காட வச்சிடுவார். அதுதான் அவருடைய ஸ்பெஷாலிட்டி. அவருக்கு துணையா இருந்து இந்த மாநாட்டுக்கு உழைச்சவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். தொழில்நுட்பத்துறையில் இன்னைக்கு நாம எந்த அளவுக்கு இந்த அளவுக்கு எல்லாருக்கும் அட்வான்ஸா இருக்கோம்னா, அதுக்கான அடித்தளத்தை அமைச்சவர் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். தொழில்நுட்பம் ஒரு குறிப்பிட்ட வர்க்கத்துக்கு மட்டுமான கருவி இல்லை, அது சாமானியர்களை எம்பவர் பண்ற கருவி என்ற பார்வையோட தமிழ்நாட்டின் ஐடி பாலிசியை தலைவர் கலைஞர் பார்த்தெடுத்தார். பள்ளிகள்லேயே கணினி கல்வி தேடல் பூங்கான்னு அவர் கொடுத்த ஓப்பனிங்ல தான் நாம் இவ்வளவு தூரம் வந்திருக்கிறோம். ஒரு தொழில்நுட்பம் ஒரு துணை செயல்பாடா இல்லாம பொருளாதார சக்கரத்தினுடைய மைய அச்சா இன்றைய நிலையில மாறி இருக்கு. நாம பாரம்பரியமா வலுவாக இருக்க சர்வீஸ் செக்டார்ல இருந்து உயர்நுட்பம், புத்தாக்கம் மற்றும் புதுமை மையமான பொருளாதாரத்துக்கு தமிழ்நாடு நகர்ந்து வருது. நெக்ஸ்ட் ஜென் GCCக்களோட மையமா சென்னை நகரம் உருவெடுத்து வருது. அட்வான்ஸ் R&D, AI, ஃபின்டெக், வாகன மென்பொருள்,
பொறியியல் வடிவமைப்பு மற்றும் தயாரிப்பு மேம்பாட்டு மையங்களை இங்கு உருவாகி வருது. எலக்ட்ரானிக்ஸ், ஆட்டோமொபைல், ஸ்பேஸ், டெக்ஸ்டைல், புதுப்பிக்கத்தக்க எனர்ஜி போன்ற துறைகளில் வலுவான அடித்தளத்தோட ஏஐ, ஆட்டோமேஷன் டேட்டா, அந்த டேட்டா பேஸ் மற்றும் டிஜிட்டல் வடிவமைப்பு ஆகியவற்றை ஒருங்கிணைச்சு மாநிலங்கள் உலக அளவிலேயே ரொம்ப குறைவு. இப்படி உற்பத்தி திறனையும் டிஜிட்டல் புதுமையும் ஒருங்கிணைக்கிற தொழில் சூழல் இயல்பாகவே அமைந்திருப்பதுதான் தமிழ்நாட்டுடைய தனி சிறப்பாக அமைந்திருக்கிறது. ஆனால் இது தானா நிகழ்ந்துவிடல. திராவிட மாடல் ஆட்சியுடைய வழிநடத்தின காரணத்தினால்தான் இது உருவாகி இருக்கு. டெக்னாலஜியை வெறும் பொருளாதார வளர்ச்சி கருவியா பார்க்காம சமூக முன்னேற்றத்திற்கான சாதனமா பார்க்கிறது தான் திராவிட மாடல். பாலிசி லெவல்ல தொடங்கி கல்வி நிறுவன செயல்பாடுகள், நான் முதல்வன் போன்ற திறன் மேம்பாட்டு முயற்சிகள், ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள், பெரு நிறுவனங்கள், உலகளாவிய தொழில் நிறுவனங்கள், பன்னாட்டு முகமைகள் வர எல்லாம் ஒரே பாதையில் ஒரே இலக்கோடு சேர்ந்து செயல்படுகிற தமிழ்நாட்டின் நிர்வாக கட்டமைப்பும் தொழில்நுட்ப கண்ணோட்டமும் தான் நம்ம வளர்ச்சிக்கு காரணம். டீப் டெக், திறன் மேம்பாட்டு திட்டங்கள், டேட்டா சென்டர் பாலிசி, ஆராய்ச்சி கட்டமைப்பில் தொடர்ச்சியான முதலீடுகள் இவையெல்லாம் சேர்ந்து ஐடி சேவை மையம் என்ற அடையாளத்தில் இருந்து முழுமையான தொழில்நுட்பம் மற்றும் புதுமை சக்தியா தமிழ்நாட்டை மாத்திர தெளிவான பாதையை வெளிப்படுத்தி இருக்கு. இந்த மாற்றம் ஒரு நகரத்தில் மட்டும் சுருங்கிடாம மாநிலம் முழுக்க சமமாக பரவுவதையும் உறுதி செஞ்சிருக்கிறோம்.